தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சிலர் வரிசையில் நிற்காமல் கால்நடை பரிசோதனை பிரிவு வழியாக தங்களுக்கு சொந்தமான காளைகளை முதலில் வாடிவாசலுக்கு அனுப்பி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் டோக்கன் பெற்று வரிசையில் காத்திருப்பவர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஆரோக்கிய டேனியல். வணக்கம் ஆரோக்கிய டேனியல், விவரம். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தச்சங்குறிச்சியில் தமிழகத்தின் நடப்பாண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில ஜல்லிக்கட்டு போட்டியில 900 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலையில கால்நடை பரிசோதனை செய்யும் இடத்துல திமுக கட்சி முக்கிய நிர்வாகிகளுடைய காளைகள் இதை உள்ளே அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அவங்களோட விழாக்குழுவினர் நாங்கள் உள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி விழாக்குழுவினர் தடுத்து நிறுத்தினதுனால காளைகளை பேரிகாடுகளை அவிர்த்து உள்ளே விட முயற்சி செய்யறாங்க. இதனால இங்க ஒரு பதட்டமான சூழல் நிலை வருது. தற்போது அந்த விழாக்குழுவினர் அந்த முயற்சியை கட்டுப்படுத்த முடியாம திணறி வர்றாங்க. இந்த நிலையில காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி அந்த உள்ளே நுழைக்க முயற்சி செய்ய நபர்களை விரட்டி அடிச்சு வர்றாங்க. விவரங்களுக்கு நன்றி ஆரோக்கிய டேனியல்.